வீடியோ கால் பண்ணனும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. அது இந்த லிங்க்யா? கிளிக் பண்றாங்க. ஓகே. எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பெருங்கனவோடு நிற்கிற இந்த பிள்ளைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாழ்க. என்னடா காலையிலேவா என்ன புதுசா கேக்குற? ஏன்டா என்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு கூடி எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாழ்க. எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாழ்க. சின்னத்தில் வாக்கு பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரானே. பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டியோட பயங்கரமா ஜம்ப் பண்ண கூடிய ஆள்ரா. இவன வாரிசுகளுக்கான கட்சி. ஆமாம், இது வாரிசுகளுக்கான கட்சி தான். இதனை தைரியமாக பெருமையோடு என்னால் இது ஒரு பெருமையா உனக்கு? இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சியுடைய கதை முடிய போகுது. இப்பதான் நம்ம முதலமைச்சர் பதவி இருக்கிறோம். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு சட்டை எல்லாம் புடிச்சா இந்த நாட்டு மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு போகிற நேரம் வந்துருச்சு. அத உணர்ந்திருக்காரு. ஆட்சி முடியறப்பதான் ஞானோதயம் வருதா? தமிழக நிர்வாகத்தை சீரழிச்சுட்டாங்க. தமிழகத்துடைய வளர்ச்சியை 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க. தனியா பாட ஆரம்பிச்சுட்டானாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு அர்த்தம். ஆமாப்பா, அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா? என்ன ஒருத்தர் வேலை இருக்கா? அலைகளின் மாநாடு போடுமா? கல்வி, முதல்வர் உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 9,777 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. அது பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். தன்னுடைய ரசிகைக்கு 50 கோடி ரூபாய்க்கு துபாயில் வாங்கி கொடுத்தாங்க. Few moments later. வெக்கமா இல்ல உனக்கு? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருது. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். அதுவும் எனக்கு தெரியல, அதுவும் எனக்கு தெரியல, அதுவும் எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஓ, குரலி வித்தையா? என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாம, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாம அமைதியான முறையில வந்து கேட்டு விட்டு செல்வதை நம்ம எல்லாரும் வரவேற்கிறோம். இன்னைக்கு டேய், விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க. இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானுங்க. யோ, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறது எங்களுக்கு கஷ்டம். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இது 2 பேருக்கு பொறுப்பு இருக்கு. விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு. நிக்கிற பக்கம் நிக்கிறன், ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் நிப்பவன் அல்லவேதான். தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்கிற பக்கம் தான். ஏப்பா, நீ போன தடவை சுட்ட வடையே போதும். இந்த வாயில வடை சுடுற வேலை எல்லாம் வடக்குல வச்சுக்க. இது தமிழ்நாடு. இங்க சொன்னதெல்லாம் செய்யற முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்காரு. கிளம்புப்பா, கிளம்பு. சொன்னதெல்லாம் செய்வாரு ஸ்டாலின், சொல்லாததே ஜீவா. இந்த அறிவாலை அடிமை கிசுபுட்டி.
ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன் ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் நிற்பவன் அல்லவே தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்கிற வைக்கிறவன் தான். விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் நீர்நாய் ஒன்று தென்பட்டிருக்கிறது. காட்சிகளிலும் பார்க்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் நீர்நாய் ஒன்று தென்பட்டிருக்கிறது. காட்சிகளிலும் பார்க்கிறோம். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மாபெரும் பொதுக்கூட்டம், மானமும் அறமும் வீரமும் உயிரும். மாமல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுறேன். புரியல சாப்பிட்டு நாளாச்சு தர்மம் புரியா. ஒரு அதிகாரி ரெண்டு பேச்சுக்கு ஐயா கொய்யா இருக்கு. சத்தம் இல்லாம கேட்கல. ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. நான் 4 இடத்துக்கு போனோம். முதல்ல காசு கொடு. ஆமாங்க, நானும் 4 இடத்துக்கு போனோம். முதல்ல காசு கொடுங்க. இந்த கொடுங்க சாமி. இந்த கேட்டியா இந்த தகவலை போல தங்கமா வச்சிருக்கேன். பரிசா கொடுக்குறேன். தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்துகள் இருக்கப்பா. என்ன இருக்கு? சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம இப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். நண்பர்களே, நானும் வம்பு பண்ணாம வாழ்ந்துட்டு செத்தலாம்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க 2 பேர் என்னால கிறுக்கு பிடிக்க வைக்கிறாங்க. மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை மத்திய விஜய், மதுரை வடக்கு விஜய், வேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருமங்கலம் விஜய். எங்கேயும் போயிடாதீங்க, ஓட்டு கேட்க வரலன்னு சொன்னாங்க. காலையில இருந்து ஓட்ட வச்சுக்கிட்டு நிக்கிறேன். ஆளே காணுமே, யாரு வெத்த பிள்ளையோ. ஏதோ நம்மளால முடிஞ்ச ஓட்டுகளை கொடுப்போம். உன்னை பத்தி நான் கூட என்ன நினைச்சிருந்தேன். நீ நம்ம சீப்பாளா இருக்க. போடா, 3 லட்சம் கத்துக்கிறேன். திமுக கட்சியோட அடுத்த தலைவரா நானே ஆயிடலாம் இருக்கேன். டேய் மச்சான், திமுக தலைவர் ஆகிறதுக்கு பொய் சொல்ற திறமை மட்டும் இருந்தா பத்தாது. அதுக்கு பணத்தை சுருட்டணும், மக்கள்கிட்ட உருட்டணும், அதிகாரிகளை மிரட்டணும். ஹலோ, அரசியலுக்கு இதெல்லாம் தேவைன்னா நீங்க சொல்ற அனைத்தும் ஏன் தேவைக்கு இந்த இன்ப நிதி போட்டிக்கு தயாரா? ஏதோ பண்ணு திங்கிற போட்டியுமே நானே கலந்துக்கிறேன்றா. ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் இந்த எம்டி பாக்கெட் எடுத்து இப்படி காட்டுவாரு தெரியுமா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியதுதான். எங்க அண்ணன் எனக்காண்டியும் புருஷனுக்காண்டியும் தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு. எங்க அண்ணனும் எனக்கு போல கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா வாழணும். எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணை நீ காட்டுறதுக்கு தான் இந்த மொட்டை. சௌரிய சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய பேசுவோம், நாங்க படிச்சு கொடுப்போமா. ராஜசேகர் சாகரப்போ தயாளு காதல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியல. எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை உடன் பிறந்தார்கள், கேட்ட 4 வார்த்தை பேசிக்கிறேன், 4 வார்த்தை பேசுவேன். பெருங்கனவோடு நிற்கிற இந்த பிள்ளைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாய்ந்த விவசாய சின்னத்தில் வாக்கு. சார் வடகரியாவும் தொலைகரியாவும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். எங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நாங்க வக்கால வளர்த்தி வக்காலத்தை வாங்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லாதீங்க சார். அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க.